இங்க பாருங்க மக்களே, சாம்பார் சாதம். குழம்பு வச்சிருக்காரா? என்னதான் மீன் பொரிக்க போறாங்க நண்பர்களே. டெய்லியும் சமைச்சால் லைஃப்பில் முன்னேறலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம புதிய பயணத்தை தேடி போயிட்டுருக்கோம் நண்பர்களே. புதிய பயணம். இந்த பயணம் ஆரம்பிச்சது எங்கே, முடிகிறது எங்கன்னே தெரியாது. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக போகும் நண்பர்களே. அதில் ஒரு எந்த ஒரு இதே கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி நாம் மதியம் சாப்பாடு சாயங்காலம் சாப்பிட்டோம். காலையில் என்ன சாப்பிட்டோம் என்ன வர மாட்டேங்குது. அப்போனா பார்த்துக்கோங்க. இதில் அங்கே ட்ரைனிங் வரையும் போயிட்டு வந்தேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் ஃபெயில் ஆகி போச்சு. அதனால் வர திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் போகணும். அப்போ ஒரு வாரத்துக்கு எப்படியா ட்ரைனிங் எடுத்த கையோடு போகிறேன். இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எங்கள் அண்ணா பார்த்தீங்களா, சம்மந்து போயிருக்கா, தூக்கம் இல்லாமல் இருக்கேன். நான் போய் தூங்க போகிறேன். வீடு புக் பண்ணி வச்சு தூங்குறதுக்கு ரூம் புக் பண்ணிட்டேன். 2500 கொடுத்து ரூம் புக் பண்ணியிருக்கேன். போய் தூங்க போகிறேன். வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இப்போ நம்ம பீரோ கல் அவங்க வந்திருக்கோம். நல்ல ஒரு தரமான கல் இங்கே வாங்கிட்டு போங்க நண்பர்களே. எல்லா மாடலும் கல் இருக்குது. பாருங்கள் இதான் ஆஃபீஸ் ரூமு. இந்த அடி எத்தனை அடி கேட்குறாங்க சொல்லுவாங்க. அப்படியா? ஒன்று நீங்கள் கை வச்ச அளவு பார்த்தேன் வீட்டில். ஒன்று அகலமானது, 2 இது பத்தாது. இந்த வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் வரும். கல் செஞ்சு வைக்கலாம். எத்தனை கல்லா? இது 18 இன்ச்சு, 1 16 இன்ச்சு வரும். 2 அந்த மணி கல் தான். இந்த கல் தான் வேணும். பெரிய பீரோ நம்மளே கல் பார்த்தாச்சு நண்பர்களே. இந்த கல் தான் நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. அந்த கல் தான் நம்ம வழியா பீரோ கல் வாங்கியாச்சு. என்ன சொல்ல, நான் வீட்டுக்கு முதல்ல எல்லா பொருள் வாங்கினேன். வீட்டுக்கு எல்லா பொருள் சரிங்களா. வீட்டுக்கு வாங்கின அப்புறம் ஆரம்பிப்பேன் ஃபங்க்ஷன். சரிங்களா? வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக கல் புக்கிங் பண்ணியாச்சு. 2, அதாவது ஒரு கல்லில் 2 கல் ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த கல் தான். இதே நம்ம பீரோவுக்கு மாற்ற கல் தான் நண்பர்களே. பீரோக்குள்ளே இல்லை, பீரோ கடியில் ஸ்டாண்டு கல் நண்பர்களே. இங்கே எல்லா கல்லும் வைக்கிறாங்க. வீடு கட்டுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான அனைத்து கல் இருக்குது. சிமெண்ட் கல், மண் கல் மற்றும் இப்போ நாங்கள் புக்கிங் பண்ண அந்த பீரோ கல் எல்லாமே இருக்குது. இது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக கூடல் நகர் போகிற வழியில் இருக்குது நண்பர்களே. அதாவது பார்க் டவுன்லேருந்து கூடல் நகர் போகிற வழி ஒன்று இருக்குது பாருங்கள். பெட்ரோல் பல்க் தாண்டி ஒரு லொக்கேஷன் வரும். அங்கே தான் அந்த ஷாப் இருக்குது. கன்ஃபார்ம் எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் வாங்கிட்டோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு போங்க நண்பர்களே. இப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக வீட்டுக்கு அந்த செங்கல் வச்சாச்சு நண்பர்களே. நம்ம வீட்டில் அந்த பீரோ கடியில் வாங்கின கல்லை வாங்கி வச்சாச்சு. அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னா, மறுபடியும் நம்ம வெளியே ஷாப்பிங் போகிறோம். அது எங்கே போகிறோம் எனக்கே தெரியல. சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கேன். பார்ப்போம். அங்கே போயிட்டு லெமன் ஜூஸு, அதாவது மிக்சர் ஜூஸ் வாங்கி குடிப்போம் நண்பர்களே. என்ன பண்ணுறது, ஜூஸ் ஐட்டமாக வாங்கி குடிக்க போகிறேன் நண்பர்களே. டைம் சாப்பாடு ப்ரூஸ்லி டைட்டிங் எஸ். பாருங்கள், 1க்கு 2 வண்டி இருக்குது. நடந்து போகிறேன் பாருங்கள். நடந்தே போவோம். பெசாட் நம்மளாம் நடந்தால் போக முடியாது நண்பர்களே. வண்டி இருக்குல்ல, வண்டி இருக்கும்போது வண்டியில் தான் போகணும் நண்பர்களே. அதனால் நான் வண்டியில் போக போகிறேன்.
வண்டியில் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் என்ன தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன நம்ம வீடியோ அப்லோடு பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல வரேன் என்றால் போகிறோம் நண்பர்களே, போயிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். பாய் பாய். டடா. வணக்கம் நண்பர்களே, வெளியே ஷாப்பிங் கொண்டு வந்துருக்காங்க நண்பர்களே. பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்குது. போய் சாப்பிட விட மாட்டுறாங்க, வீட்டில் போய் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க. மணி வேறு 2 ஆயிடுச்சு. நண்பர்களே எல்லாமே வாங்கியாச்சு. தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வாங்கியாச்சு. ஷாப்பிங்னா வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க நண்பர்களே. வீட்டிலேருந்து பானிபூரி சாப்பிட்லாம் பார்த்தா இப்போ கடையில் சாயங்காலம் 4 மணி 5 மணி தான் பானிபூரி கடையை ஓப்பனிங் டைமேவா. அதனால் என்ன பண்ணுறது. ஓகே, மேக்ஸிமம் நம்ம எல்லா சாமான் வாங்கியாச்சு. இன்றைக்கி டிஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம வீட்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன ஸ்பெஷாலிட்டினா, அதாவது ஸ்பெஷல் டிஷ்ஷு என்றால் என்ன சமையல், கத்திரிக்காய் கூட்டு வறுவல் மற்றும் பயர் சாம்பார் குழம்பு அந்த மாதிரி நண்பர்களே. இந்த டேஸ்ட்டாக சமைச்சு எல்லோரும் சாப்பிட போகிறோம். நான், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, என் தம்பி, நான் இத்தனைக்கு நானே செலவு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் எல்லாத்துக்கும். சரிங்களா நண்பர்களே, குடும்பத்தோடு உட்காந்து எல்லோரும் சாப்பிடுங்க, குடும்பமாக சாப்பிடுங்க. மதிய சாப்பாடை மட்டும், காலையில் நைட்டு சாப்பாடு வந்து எப்படி வேணால் சாப்பிடுங்க. அது எப்படின்னா எல்லோரும் நைட் நேரத்தில் வேலைக்கு போய்ட்டு போய் லேட்டாக வருவாங்க, சில பேர் வீட்டில் இருப்பாங்க. அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. மதிய நேரம் பார்த்து தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுங்க. சரிங்க நண்பர்களே. அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷாலிட்டி, அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே முருகன் கோயில் போனேன் நண்பர்களே. போய் பார்த்தா நட அடைச்சிருக்கு. மணி பார்த்தா 12 ஆயிடுச்சப்பா. என்ன பண்ணுறோம், 12 மணிலாம் நடை சாத்திருப்பாங்களே. அப்போ எனக்கு இதாக போச்சு. அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்குள்ளே கோயிலுக்கு போனால் ஒரு ஐடியா நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே, யாதவ காலேஜ் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இதனா இங்கே பாருங்கள், இது ஒரு காய்கறிகள் ஸ்டோர் ரூம். பேச்சி அம்மன் காய்கறிகள் பழங்கள் போனால் எல்லாமே இருக்கும். கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு, உங்களுக்கு பிடிச்ச ஜாமான் வாங்கிக்கலாம். ஆமாம், யாதவ காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. வாங்க எல்லோரும் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச காய்கறியில் வாங்கி சாப்பிடுங்க. முறுக்கு அது இது இருக்குது. வேறு இன்றைக்கி நான் முறுக்கு வாங்க போகிறேன் நண்பர்களே. முறுக்கு வாங்கி சாப்பிட போகிறேன். எத்தனை ரூபானா ரேட்டு சரியா 75 ரூபா போட்டிருக்கு. 100 ரூபா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் நண்பர்களே. ஆனால் முறுக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீடியோ போடுவோம். சரிங்களா, நம்ம ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியும். எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொருளும் இங்கே இருக்குது. லேஸு, சிப்ஸு, முறுக்கு வகைகள். குப்பத்தட்டில் போடணும். குப்பத்தட்டில் போட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போகணும், பேச்சியம்மன் பாருங்க. பேச்சியம்மன் கடையில் தான் இருக்கும். அதாவது நம்ம யாதவ காலேஜ் கேட்டாப்பில் இருக்கும் இந்த காய்கறி கடை. இங்கே தான் நம்ம எல்லா சாமான் வாங்கிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து நம்ம அங்கே தான் வாங்குவோம். இது உழவுள் திருலாம் வாங்குவோம். இன்றைக்கி நம்ம இங்கே வாங்கிட்டு இருக்கோம். என்ன இங்கே ஸ்பெஷாலிட்டினா அனைத்துமே கிடைக்கிது. எல்லாமே இருக்குது. மிக்சரு, சாக்லேட், மோர், ஜூஸ் எல்லாமே கிடைக்கிது நம்ம. அதனால் எல்லாமே வந்து வாங்கிக்கிறீங்க. ஓகேங்களா, இதுக்கு பண்ணாங்க. இன்னும் வீடியோ இருக்குது, இன்னும் முடியலை. வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்கிப் பண்ணால் பாருங்கள்.
வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு பாருங்க. எல்லாமே வாங்கியாச்சு, ஷாப்பிங் பண்ணிலாம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. தெரியுதா நண்பர்களே, எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோ அப்படியே வீட்டுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட் வரும், சோர்ப்பான அப்டேட் வரும். மறக்காமல் காத்துருங்கள், பாருங்கள். இந்த அப்டேட் வந்து மிக மிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மிக சூப்பராக இருக்கும். வேறு லெவல் ட்ரீட்டு, என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே கலந்து ஒரு எப்படி சொல்ல பார்ட்டி செலிப்ரேஷன் இருக்குது. அப்படியே அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்மளே. பெரிய அளவாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கான ஆல் ஐக்கானை அமைக்கிட்டு மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி இல்லையா நீங்களே பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஷேர் பண்ணால் அது எல்லாத்துக்கும் நல்லது. அப்போ தான் எல்லா பேரும் பார்ப்பாங்க. நம்ம சொந்தங்கள், நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், மக்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பண்ணுங்கள், சரிங்களா? பாய் பாய், see you.